வாருங்கள் 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 வாக்களிக்க வாக்குச்சாவடி வாருங்கள். வாருங்கள் 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 ஓட்டு போட வீட்டை விட்டு வாருங்கள். வாக்களிப்பது நமது கடமை, நமது உரிமை. அம்மா வாங்க, ஐயா வாங்க, ஓட்டு போட வீட்டை விட்டு வாங்க. தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிடுன்று நெய்வேலி ஆஸ்கேட்டில் துவங்குது. தேர்தல் அலுவலர் சண்முகவள்ளி ஓட்டு போட அழைக்கிறார். ராதா கிருஷ்ணன் அழைக்கிறார். காவல் ஆய்வாளர் செந்தில் குமார் அழைக்கிறார். காவல் ஆய்வாளர் கலை செல்வி அழைக்கிறார். தாரவளச்சி இப்ராஹிம் அழைக்கிறார். வாங்க அம்மா வாங்க, ஓட்டு போட வாங்க. வாங்க ஐயா வாங்க, ஓட்டு போட வாங்க. பத்தக சங்கம் அழைக்குது, ரொட்டரி சங்கம் அழைக்குது, அரிம சங்கம் அழைக்குது, வள்ளலர் வேங்கார் ஓட்டுநர் சங்கம் அழைக்குது, அகில உலக மனித உரிமைகள் அமைதி ஆணையம் அழைக்குது. ஓட்டு போட வாங்க, 100% ஓட்டு போட வாங்க. வாங்க ஐயா வாங்க, 100% ஓட்டு போட வாங்க. தேசம் காத்து தேசம் காப்போம் வாங்க. ஜனநாயக கடமையாற்ற வாங்க. சூரியனர் கோவில் கிருஷ்ணமூர்த்தி அழைக்கிற வாங்க. தேர்தல் அலுவலர் அழைக்கிறார். வாங்கர் வாங்கர் அழைக்கிறார். தேசம் காத்து தேசம் காப்போம். வரவேற்கிறோம். வணிக சங்கத்தின் மத்திய நலசங்க தலைவர் எஸ்பி சேகர் நிர்வாகம் மற்றும் தலைவர் அவர்களை குடியரசு பேசுமாறு தலைவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். மனோரம் தேர்தல் 23ஆம் நாள் வாக்களிப்பது நமது தாய் நாட்டிற்கு செய்கின்ற ஒரு நமது உரிமையை நிறைவேற்றுகிறோம். சரி நான் போட்டுருவோம் வீடு. வாங்க வாங்க. மீட்டிங் நடக்குது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஐயா வேற தலைவர் பேசுறாங்க, அப்படியே வாங்கம்மா. நம்ம அங்கே போய் அடிச்சோம். நன்கொடை 10 ரூபாய் வாங்கி பயன்பெற அன்போடு வருகிறது. கவிதை கணேசன் திருவதிகை நாடு தொல்லியல் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் சார்பாக ஒரு வார்த்தை. இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து சங்கங்களுக்கும் முதற்கண்
என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய ஜனநாயகம் நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பாக படித்தவர்களுக்கும் பட்டாளர்களுக்கும் மட்டுமே ஓட்டு என்று நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு ஒவ்வொரு குடிமகனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான அரசியல் சட்டத்திலே இந்த ஓட்டுரிமையை வழங்கினார். உங்களை ஆளப்போகிறவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த ஒரு உரிமை ஜனநாயக உரிமை, அது உங்களது கடமை. ஆகவே 100% ஓட்டு அளித்தால்தான் உண்மையான ஒரு ஆளுகின்ற ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க முடியும் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறதால் நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்திலே உங்களை எல்லாம் நாம் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், தேர்தல் என்று நிச்சயமாக நீங்கள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் அந்த ஓட்டுச்சாவடிக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை அளித்தால்தான் நாம் நம்முடைய ஜனநாயக முறைப்படி நம்மை ஆளுகின்ற ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதால் அனைவரும் உங்களுடைய வாக்கை பயன்படுத்துங்கள். ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள். இது உங்களுடைய உரிமை மட்டுமல்ல, உங்களுடைய கடமை என்று சொல்லி அனைவரையும் 100% வாக்களிக்க வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.